முன்னாடிலாம் ஒரு சேயிங் உண்டு, ஹெல்த் இஸ் வெல்த்னு. அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்துல என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வத்த குழம்பு, கேரட், முட்டைக்கோஸ் போட்டு பொரியல். வத்த குழம்பு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. ஒரு கரண்டி வேர்க்கடலை போட்டு வதக்குறோம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, பட்டாணி எது போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கேரட், முட்டைக்கோஸ் போடுறோம். ரெண்டையும் ஒரே மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க ஈவனாக அழகாக இருக்கும், ஒரே மாதிரி வேகும். இப்போ அதில் ஒரு 2 கரண்டி பாசிப்பருப்பு, இந்த கேரட், இந்த முட்டைக்கோஸ், இந்த பாசிப்பருப்பு எல்லாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தைகள் கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவா. இப்போ பாசிப்பருப்பு போட்டு நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். நார்மல் முட்டைக்கோஸ் பொரியல் சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. அவளுக்கு இந்த மாதிரி கேரட் சேர்த்து பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவா. கேரட், முட்டைக்கோஸ், பாசிப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். முட்டைக்கோஸ் உப்பு தாங்காது, அதனால் உப்பு கம்மியாக பார்த்து தான் போட்டுக்கணும். முட்டைக்கோஸ் பொரியல் தேங்காய் போட்டோன்னா ரெடி. முன்னாடிலாம் ஒரு சேயிங் உண்டு, ஹெல்த் இஸ் வெல்த்னு. அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவா. வெளியூர் போறதுன்னா கூட வீட்டுல இருந்து இட்லி, புளி சாதம், தயிர் சாதம் அப்படிதான் கட்டி எடுத்துட்டு போய் சாப்பிடுவா. ஹோட்டல்ல சாப்பிட்றது ரொம்ப ரேர். இந்த காலத்துல நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. சில பேர் 3 வேளையும் கூட ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா அவ வசதியை பொறுத்தது. நம்ம வந்து 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வேலைன்னு ஓடுறோம். நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் கல்யாணம், வீடு கட்டுறது அப்படின்னு 50-60 வயசு வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 60 வயசில் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப என்ன ஆகுது, ஹெல்த் இஷ்யூஸ் ஒவ்வொன்றா வருது. பிபி, சுகர், ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அந்த மாதிரி வருது. அப்போ வந்து நம்ம இத்தனை நாள் சம்பாதிச்ச பணத்தை வைத்தியத்துக்காக செலவழிக்கிற மாதிரி ஆகிடுறது. நம்ம வந்து இதை ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட பழகிட்டோம்னா பின்னாடி இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வராதுன்னு தோன்றுறது. அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் நம்ம வந்து காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை. ஹெல்த்தியாகவே நம்ம கொண்டைக்கடலை, வேர்க்கடலை, இந்த சிறுதானியங்கள் அதுலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி என் சமையல்லையும் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா பின்னாடி வந்து நம்ம சேர்த்து வச்ச வெல்த்தோட நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். இப்போ என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், சகப்பரிசி சாதம், இது எனக்கு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி போட்டு வத்த குழம்பு.
ரசம், கேரட், முட்டைக்கோஸ், வேர்க்கடலை எல்லாம் போட்டு பொரியல். இது காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுங்கிற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.